ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பும் கோதுமை மாவும் வச்சு செய்த கிறிஸ்பியான பூரியும் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து செய்த வெங்காய மசாலாவும் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பூரி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். நான் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து ஊறப்பட்டு வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் எடுத்துருந்தேன். 1/4 கப்பு 2 மணிக்கூர் ஊறணும். நல்லா ஊறினதும் தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க. தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு பெரிய பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நைஸாக அரைச்சி ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிடுங்க. மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ நம்ம 1 கப்பு கோதுமை மாவு, நான் 1/4 கப்பு இதில் தான் எடுத்தேன். பாசிப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனில் கொஞ்சம் குறைவா ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போது நான் இதில் 2 ஸ்பூன் ரவை சேர்க்கணும். அதை முதல்ல போட மறந்துட்டேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ரவை முதல்ல நீங்கள் போட்டுருங்க, கோதுமை மாவு போட்டாலே. அப்போது அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் போடுங்க, தண்டு போட வேண்டாம். இலையை மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு வேணாங்க பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா இலக்கமாக இருக்காண்டா, நல்லா இலக்கமாக இருந்தாக்கி நம்மளுக்கு பூரி எண்ணெய் குடிச்சு வரும். நல்லா டைட்டாக இருக்கணும் அந்த மாவு. இப்போ இப்படி பிசைஞ்சு வச்சுருங்க. இப்படி இருக்கட்டும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஒரு 1/2 மணிக்கூர் நல்லா ஊறட்டு. நம்ம அதுக்கிடையில் வெங்காய மசாலா பார்த்துருவோம். அடுப்பில் கடாய் வச்சு காய்ச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதையும் போட்டு நல்லா செவந்து வரது வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. நல்லா வரட்டு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா செவந்து ஒன்றும் வர வேண்டாம், நம்ம கண்ணாடி பதம் வரணும். பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா தட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு பொடியை அரிஞ்சு போடணுன்னா அரிஞ்சு போடுங்க, இல்லை இஞ்சி விழுது இருக்கான்னா போட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சம் குறைச்சி போட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு கரம் மசாலா பிடித்தமாக இருந்தேன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும்னு இல்லை. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டு நல்லா கொதித்து வரட்டு. அப்படின்னா அந்த தக்காளியில் உள்ள தொலியெல்லாம் இலகி அழகாக சாஃப்டாயிரும். இப்போ அது இடையில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அதில் விட்டுடலாம். கடலை மாவு இல்லை அப்படின்னாக்கி உங்களுக்கு பொட்டுக்கடலையே பிடிச்சி வச்சுக்கிடுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட கடலை மாவை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டுக்கடலை மாவு. பாருங்கள், அதை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு வேணால் தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க. உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுவிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வரும். நல்லா வாசனையாட்டும் இருக்குது. நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலையே போட்டுருவோம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கெட்டியாக வந்துச்சு பாருங்கள். நல்லா பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 துண்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் விட்டுட்டு லேசாக கிளறி விட்டுருங்க. இப்போ இதை இறக்கி வேறு ஒரு பவுலில் மாற்றிடுவோம். கம்மணி வெங்காய மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரிக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை அதில் மேலே போட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம பூரி மாவை பார்த்துருவோம். நல்லா இறுகி இருக்குது. நல்லா இறுகி தான் இருக்கணும். மாவு நல்லா இறுகி இருந்தால் தான் பூரி எண்ணெய் குடிக்காமல் வரும். நம்ம தளர்வாக பிசைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு இப்போ பூரி எண்ணெய் குடிச்சிடும். இப்படி நல்லா
நீளமாக உருட்டி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக இப்படி முதல்ல எடுத்து போட்டுவிடுங்க. நம்ம இப்படி செய்யறதுனால சீக்கிரமாக செய்திடலாம். இப்படியே உங்களுக்கு முதல்ல நான் ஒரு 5-6 இப்படி நம்ம உருட்டி வச்சுட்டு இப்படி கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டீங்கன்னா இந்த பூரி வெடிப்பு இல்லாமல் வரும் அழகா. பாருங்கள், ஏன்னா மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். டைட்டாக பண்ணுங்கள், அப்படின்னா தான் கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அந்த பூரி. பாருங்கள், இப்போ இப்படி இருக்கட்டு நான் அந்த பூரி மேக்கரில் தான் பூரி தட்ட போகிறேன். பாருங்கள், நல்லா வந்துட்டு இதுலேயும் கொஞ்சம் நல்லா நைஸாக போடுறதுனாலும் போடலாம். நான் அந்த அளவு போடுவேன். பாருங்கள், ஒரு நேரம் அழுத்தினாலே போதும், நல்ல அழகாக வந்துடும். பாருங்கள் இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டுருவோம். எண்ணெய் நல்லா காய்ச்சிருக்கணும், அப்படின்னா தான் உடனே மேலே பூரி புசு புசுன்னு பொங்கி வரும். பாருங்கள், எண்ணெயை மேலே விடுங்க, அப்படின்னா நல்லா பொங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா ஊற்றி வரும். கொஞ்சம் நல்லா சிவந்து வரட்டு, ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா சிவந்து வரும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ எடுத்துருவோம். எடுத்து எண்ணெய் வடிகட்டுறதுக்கு தட்டில் வச்சுருவோம். இப்போ அடுத்த பூரியை போடுவேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காய்ச்சிருக்கணும், அப்படின்னா தான் நல்லா பொங்கி நல்லா கிறிஸ்பியாக வரும். இதையும் எடுத்துருவோம். இப்போ அடுத்ததை போட்டுருவோம். இப்படியே நல்லா காய்ச்ச எண்ணெயில் போடணும், அப்படின்னா தான் நல்லா உடனே பொங்கி வரும், நல்லா உப்பி வரும். இப்போ இதையும் எடுத்துருவோம். இப்படியே எல்லாம் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், பூரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வெங்காய மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காய மசாலா இந்த நம்ம பூரிக்கிழங்கு மசாலா செய்வோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கல அப்படின்னாக்கி இப்படிப்பட்ட வெங்காய மசாலாவை செய்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எப்படி கிறிஸ்பியாக இருக்குது இந்த பூரி. இதை சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதே மசாலாவை போல் தான் இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.